எமோஷ்னலான ப்ரோஸ் தான் நான் இன்னைக்கு படித்தேன். அந்த ப்ரோஸை நான் படித்த போது என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு சின்ன பையனுக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இந்த ப்ரோஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிகா, சரிங்களா? EIDGAH அப்படின்னு இருக்கும். இதில் ஈத்கா அப்படின்றது ஈடு இருக்குது பார்த்தீங்களா? இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, ஈத் அப்படின்ற ஒரு பண்டிகை. இதை மையமாக வச்சு தான் இந்த ப்ரோஸ் வந்து இருந்தது. இந்த ப்ரோஸில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீது. ஓகேவா? இந்த அமீது அவங்க அப்பா அம்மாவை சின்ன வயசுலேயே இறந்துருவான். அவன் அப்பாவும் இறந்துருவாங்க, அம்மாவும் இறந்துருவாங்க. அவனை வளர்க்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராண்ட் மதர் தான் வளர்ப்பாங்க. அவங்க பேர் என்னன்னா அமீனா. இவங்க ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை அப்படின்றது ஈத் அப்படின்ற ஒரு பண்டிகையும் ஒன்று. அப்படி இருக்கும்போது ஒரு வில்லேஜ்ல இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரு? ஹமீதும் அந்த அமீனா அந்த பாட்டியும். ஈத் வரும்போது எல்லாரும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல வந்து காசே இருக்காது. இந்த பையன் வந்து ஈதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க போய் தொழுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அங்க போயிட்டு அப்படியே கடை சந்தைக்கு போய் அங்க ஏதாவது வாங்கலாம் அப்படின்லாம் அவன் நினைப்பான். இவங்க பாட்டி வந்துட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீத் அவங்க அப்பா அம்மாவை பத்தி, அப்பா வந்து உனக்கு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அம்மா வந்துட்டு அல்லாஹ் கிட்ட போயிருக்காங்க, உனக்காண்டி திருப்பி அவங்க 2 பேரும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லைனை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம், சரிங்களா? இந்த கதை ஒரு 2 பேஜ் தான். பட் இது கேரி பண்ண அந்த நம்மளுக்கு கொடுத்த அந்த எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன், சரியா? இந்த ஹமீதுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது, அப்புறம் வந்து மோஷின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அடுத்து வந்து சஹீம் சம்திங் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான், இன்னும் 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க, சரிங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட கொஞ்சம் என்ன சொல்றது வசதியில் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கடை தெருவுக்கு போவாங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த கடை தெருவில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ஒருத்தராக பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கையில் ஒருத்தவங்க கையிலையும் 15 காயின்ஸு 12 காயின்ஸு இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. பைசாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில், அதாவது இது வந்து கொஞ்சம் பேக் ஸ்டோரியாக நடந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நிறைய காசு இருக்கும். ஹமீதுரானா மொத்தமே 3 பைசா தான் இருக்கும், சரிங்களா? 3 பைசா தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லாம் போய் இந்த ராட்டினம் சுற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி ராட்டினம் சுற்றணும் நினைக்கும்போது அதுக்கே 2 பைசா அந்த மாதிரி கேட்பாங்க. ஹமீத் நினைப்பா 2 பைசா கொடுத்து நம்மளுக்கு இது போகணுமா அப்படின்ற மாதிரி நினைப்பான். அதற்கு அடுத்து ராட்டினம் சுற்றி முடிச்சுட்டு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடலான்னு ஸ்வீட் கடைக்கு போயிருப்பாங்க. அங்கேயும் வந்து ஹமீதால வாங்க முடியாது எதுவுமே, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், சரிங்களா? அதற்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய் ஷாப்புக்கு போவாங்க, ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு. அந்த டாய் ஷாப்ல கூட இவனால எதுவும் வாங்க முடியாது. இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போலீஸ்காரவங்க டாய், அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது வாட்டர் தூக்கிட்டு போறவங்க வாட்டர் கேரியர் டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து வாங்கிக்குவாங்க. டாய்ஸ்னா விளையாட்டு ஜாமான், நம்ம சின்ன வயசுல சொப்பு ஜாமான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு விளையாண்டுப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. ஆனா ஹமீதால எதுவுமே வாங்க முடியாது. ஆனா அதற்கடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு கடைக்கு போவாங்க. அதுதான் ஹார்ட்வேர் ஷாப். ஹார்ட்வேர் ஷாப்னா இந்த ஆனந்தா மெட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷாப்புக்கு போறாங்க. அங்க வந்து இவங்க வாங்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஹமீத் வந்துட்டு அங்க ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இடுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கையை வச்சு, அதாவது அதை வச்சு நம்ம எதுனாலும் கிராப் பண்ண முடியும். அதை வந்து இங்கிலீஷ்ல டாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டாங்ஸ். இந்த டாங்ஸை வந்துட்டு பார்க்குறான், இதை வாங்கணும்னு நினைக்கிறான். இதை யாருக்காக வாங்கணும்னு நினைக்கிறான்னா அவனுக்காக வாங்கணும்னு அவன் நினைக்கவே கிடையாது. அவனோட பாட்டிக்காக, கிராண்ட் மதருக்காக வாங்கணும்னு நினைக்கிறான். ஏன் இதை வாங்கணும்னு நினைக்கிறான்னா, அவங்க சப்பாத்தி போடும்போது அவங்க கையிலே வந்து சப்பாத்தி திருப்பி திருப்பி போடுவாங்க. அவங்களுக்கு நிறைய தடவை சுட்டு வச்சிருக்கான். அதை வந்து மனசுல கொண்டுட்டு இந்த மாதிரி பாட்டிக்கு நம்ம வந்து டாங்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சுடாம இருக்கும்ல அப்படின்றதுக்காண்டி அவன் போய் டாங்ஸ் வாங்குறதுக்காண்டி அந்த கடையில போய் கேட்பான். அந்த கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து நல்லாவே வடிவம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டாங்ஸ் எவ்வளோ விலைன்னு கேட்டபோது அவர் வந்து 6 பைசா, உன்னாலாம் வாங்க முடியாது, அதாவது உனக்கானது கிடையாதுடா தம்பின்ற மாதிரி சொல்லுவார். இது டாய்ஸ் கிடையாது, இது வந்து ஏன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள், இது உனக்கானது கிடையாதுன்னு முதல்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் 6 பைசான்னு சொல்லுவார். இவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவ்வளோ காசுக்கு வாங்கணுமான்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் 5 பைசாக்கு தரேன்னு அவர் சொல்லுவார். 3 பைசாக்கு தரீங்களா அப்படின்னு கேட்பாரு. இவன் கேட்பான், ஹமீது கேட்பான். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது வைவாருன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுவான். அப்புறம் அந்த கடைக்காரரை திருப்பி கூப்பிட்டு 3 பைசாக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல என்ன கன்வே பண்ண விரும்புகிறாங்க அந்த ஆத்தர் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அந்த கடைக்காரனுக்கு. ஒரு சின்ன பையன் வந்து டாங்ஸ் கேட்குறான்னா சும்மா கேட்க மாட்டான், சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வாசித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவன் டாங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். அவங்க பாட்டி வந்து கேட்பாங்க, மதியம் வரையும் நீ எப்படா சாப்பிடாம இருந்தா, உனக்கு தான் காசு கொடுத்தேன்ல அப்படின்னா அவன் டாங்ஸ் எடுத்து நீட்டுவான். எதற்காகன்னு கேட்கும்போது அந்த ரீசன் சொல்லுவான், உங்களுக்கு சுட்டு வைக்குதுல்ல அப்படின்ற மாதிரி. அவங்க பாட்டிக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது.
ஸோ ரொம்ப என்ன சொல்றது, எமோஷ்னலாக இந்த கதை வந்து முடியும். இந்த கதையை வாசிச்சபோது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. சரிங்களா, இதுதான் இன்னைக்கு நான் படித்த ஒரு கதை. இதற்கடுத்து என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போம் படித்தேன். போம் வந்து த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படின்ற ஒரு போம். சரிங்களா, இது எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோக்கோஸ் அப்படின்ற ஒரு எழுதியிருப்பாரு. அவர் பேர் வந்து இப்படிதான் இருந்து குரோக்கோஸ். இவர் வந்து ஒரு கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின போயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருப்பாரு இந்த போயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில இருக்கு, அதை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் கூட அட்வென்ச்சர் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது போக இந்த ஆத்தர் வந்துட்டு குரோக்கோஸ் வந்துட்டு நிறைய ரிலீஜன் சம்பந்தமான லிட்ரேச்சர்ஸ்லாம் படிச்சிருப்பாரு. சரிங்களா, இதை வந்து அந்த ஆத்தர் பத்தி நீங்க படிக்கும் போது அந்த புக்ல போட்டிருப்பாங்க, கண்டிப்பா அதை படிங்க. அந்த மையமா வச்சுதான் இந்த போமே எழுதியிருப்பாரு. இதுல என்ன சொல்ல வருவாருன்னா, ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் பத்தி பேசிட்டு பழங்காலத்துல நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க கேம் ஆஃப் த்ரான்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல நைட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஆர்ம்டு கார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்வாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, அரசருக்காக உயிரே கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேம் ஆஃப் த்ரான்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நைட்ஸ் பற்றியும் இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரியில் வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. அவங்களாம் ரொம்ப பிரேவாக இருந்தாங்க, அவங்க வாழ்ந்த காலகட்டமே ஒரு அட்வென்ச்சரான ஒரு காலகட்டம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நைட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு, அப்புறம் அட்வென்ச்சர் பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நான் போமில் படித்தது. இதற்கடுத்து நான் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொக்காபுலரியில் வந்து சினானிம்ஸ் எடுத்து படித்தேன். அது என்னங்க வளன்னு போய்கிட்டே இருக்கு, எனக்கு சுத்தமாக படிக்கவே பிடிக்கல. கிராமர் கூட ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் வொக்காபுலரி சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏன்டா படிக்கிறோன்ற மாதிரி தான் எனக்கு சீரியஸாக இருக்குது. இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஈஸியான வே தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நான் போன தடவை படித்தப்ப எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராமர் படிச்சுட்டு ப்ரோஸ் போம் படிச்சுட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் வெக்காபுலரி அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் படிச்சிருந்தேன். பட் இந்த தடவை வந்துட்டு நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது இதெல்லாம் கொடுக்கோனே நம்ம தனியாக படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு தப்பான முடிவு அப்போ எடுத்துட்டேன். பட் ஆனால் தனியாக படிக்க முடியல, நிறையா கொச்சன்னு நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதை படிக்கிறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேர்ந்து நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், அதை மறந்துடுறாங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு படித்தது. சினானிம்ஸில் கொஞ்சம் நிறையா தான் படித்தேன், அது எல்லாத்தையும் ஞாபகம் முடியுதான்னு எனக்கு தெரியல, திருப்பி உட்காந்து பார்த்தா தான் எனக்கு புரியும். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் படிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. இன்னைக்கு இது போதும். தேங்க்யூ.